ஒரு கிளாஸ் கரும்பு ஜூஸ் குடிக்கிறவங்களுக்கு 50 ரூபா தர போறோம். வாங்க எத்தனை கிளாஸ் குடிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணி 5 to 10 minutes வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். சைக்கிள் வராங்களாம் பார்ப்போம். அவங்க தான் இந்த வெயில்ல ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டு இருப்பாங்க. ஒரு அங்கிள் சைக்கிள்ல போயிட்டு இருந்தாரு. கூப்பிட்டேன் பட் கண்டுக்கிறாமே போயிட்டாரு. அகைன் இந்த ப்ரோவை பார்த்தேன். இவர்கிட்ட கேட்டேன். இவருமே ஒரு வேலையா போயிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டாரு. நிறைய ரிஜெக்ஷன் வந்துகிட்டே இருந்துச்சு. ஒரு அக்காட்ட கேட்டேன். அவங்களும் வேணான்னு சொல்லிட்டாங்க. இந்த ஐயாட்ட கேட்டேன். சுகர் பேஷண்ட் சொல்லிட்டாரு. அப்புறம் பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு ப்ரோ நின்றுட்டு இருந்தாரு. அவர்கிட்ட கேட்டேன். ஓகேன்னு சொல்லிட்டாரு. பட் அவர் ஃப்ரெண்டை ஃபோன் பண்ணி கூப்பிட்டு இருக்காரு. அவர் ஃப்ரெண்ட் வந்து எப்படி குடிக்கிறாருன்னு பார்ப்போம். அப்புறம் இந்த 3 ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்க. அவங்ககிட்ட கேட்டோம். அவங்க இப்பதான் சாப்பிட்டு வந்தேன் ப்ரோன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் அந்த ப்ரோவோட ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டாங்க. பாத்துருக்கீங்களா? கரும்பு குடிச்சா 50 ரூபா தரணுமா? நான் தருவேன், நீங்க குடிச்சா மட்டும் போதும். சேலஞ்சு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் கிளாஸ் குடிச்சாரு. குடிச்சோனே ப்ரோ ஒண்ணுதான் குடிப்பியா ப்ரோ? அப்புறம் போதும்னு சொன்னாரு. ப்ரோ ஒரே ஒரு கிளாஸ் குடிங்கன்னு சொன்னேன். அப்புறம் திரும்பி வச்சதுக்கு அப்புறம் திரும்பி நான் என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருந்தேன். திரும்பி அகைன் ஒரே ஒரு கிளாஸ் குடிச்சாரு. டோட்டலா 6 கிளாஸ் குடிச்சாரு. ஸோ 300 rupees கொடுத்தேன். ஸோ கடையில வாங்கினதுக்கு கடைக்காரனுக்கும் காசு கொடுத்தாச்சு. சச்சி பாண்டி பண்ணுங்க. நீங்க எத்தனை கிளாஸ் குடிச்சிருப்பீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.